அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பிஜி டிஆர்பி எப்போ வரும்னு சொல்லி 2-3 ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான தகவல். டிஆர்பி கால்ஃபர் இன்று வெளியிடப்பட்டது. பிஜி டிஆர்பிக்கான கால்ஃபர் வந்திருக்கு. சென்ற ஆண்டு பிடி பிஆர்டி எஸ்ஜிடி கால்ஃபர் கொடுத்தாங்க. ஆனால் பிஜி டிஆர்பிக்கான கால்ஃபர் வரும்னு சொல்லி எல்லாருமே படிச்சுட்டு இருந்த மாணவர்களுக்கு ஒரு ஏமாற்றமாகவே இருந்தது. சென்ற ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டு டிஆர்பி பிஜி கால்ஃபர் வரல. பட் இப்போ இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த டிஆர்பி பிஜியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிலபஸ் மாடிஃபை பண்ணி வெளியிட்டிருந்தாங்க. இப்போ போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 அண்டு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இந்த பதவி கால்ஃபர் இப்போ வெளியிட்டிருக்காங்க. மொத்த வேக்கண்ட் 1996. இப்போ அதே மாதிரி இந்த பேக்லாக் வேக்கண்ட் 78 ப்ளஸ் அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கணும். 1996 ப்ளஸ் 78, அப்போது 2000 சில்லற வேக்கண்ட்டு இதில் வருது. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வேக்கண்ட்டு தானா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதே மாதிரி தான் பிடி பிஆர்டி எஸ்ஜிடிக்கெலாம் கால்ஃபர் கொடுக்குறப்போ வேக்கண்ட் கம்மியாக தான் இருந்தது. எஸ்ஜிடிக்கு ரிசல்ட் விட்ட பிறகு ஆன்சருக்கு விட்டு ரிசல்ட்டு விட்ட பிறகு வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பிடிபிஆர்டிக்கு ஆன்சருக்கு விட்ட பிறகு ஒரு டைம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து ரிசல்ட்டு அது ஃபைனல் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஒரு டைமு வெளியிட்டாங்க. ஸோ 2 டைம் கூடுதலான வேக்கண்ட் கொடுத்துருந்தாங்க. அதே போல் பிஜிக்கும் வேக்கண்ட் இன்னும் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்திருக்கிற வேக்கண்ட்டு இந்த வேக்கண்ட்டில் நாம் 1 of the % அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கணும். ஏன்னா இந்த வாய்ப்பு கிடைக்கிறது 3 ஆண்டு கழித்து வந்திருக்கு. ஸோ இப்போ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்றைக்குன்னா இன்று 10/7/2025 பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோடு. எப்போ அப்ளிகேஷன் ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/7/2025 இன்று முதல் இந்த பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் இப்போ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட் 12/8/2025. ஸோ 10/7/2025 முதல் 12/8/2025 வரைக்கும் நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எடிட் ஆப்ஷன் நீங்கள் அந்த 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க. அந்த விண்ணப்பிக்கிறதுல ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அது 13/8/2025 முதல் 16/8/2025 வரை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 நாள் 13, 14, 15, 16 4 நாள் இப்போ நம்ம அப்ளிகேஷன் பண்ணுறதுல ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, பிழைகள் இருக்குது, இல்லை ஏதாவது நம்ம அப்டேட் பண்ணாத விடுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு 3 நாள் அதை எடிட் பண்ணி சரி பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. 3-4 நாள். இப்போ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/9/2025. ஸோ 7வது மாதம், 8வது மாதம், 9வது மாதம் இந்த மாதத்தில் ஒரு 20 நாள் இருக்குது. அடுத்த மாதத்தில் 30 நாள், அதுக்கு அடுத்த மாதம் 28. அப்போது 20, ஒரு 27, ஒரு 30, 57, 67, 77 நாட்கள் இந்த தேர்வுக்கு இருக்குது. அதனால் இந்த நேரத்தை முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேர்வில் வெற்றி நிச்சயம். பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் 110 மார்க் உங்களுக்கு சப்ஜெக்ட்லேருந்து வருது. அதே மாதிரி 30 மார்க் சைக்காலஜி, அதே மாதிரி 10 மார்க் ஜிகே, மொத்தம் 150 மார்க் நீங்கள் எழுதுறீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த இதுவும் குவாலிஃபை ஆகணும். ஸோ இது 2ம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணால் தான் இந்த அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதி வெரிஃபிகேஷன் பாஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் வேல்யூஷன் பண்ணுவாங்க. இதில் பாருங்கள், நம்ம மெயின் சப்ஜெக்டில் 110 மார்க்கு, எஜுகேஷன் மெத்தடாலஜியில் 30 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜில் 10 மார்க்கு. இது ஏற்கனவே இருந்த
கான்செப்ட் தான் அதே மாதிரி தான் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம குவாலிஃபிகேஷன் வந்து 10th 12th யூஜி பிஎட் பிஜி, அதாவது பிஜி முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருந்தாலும் ஓகே. நிறைய பேர் வந்து கொஷின் பிஜிடிஆர்பின்னா பிஜிக்கு என்ன முடிச்சிருக்குன்னு தெரியாத இந்த இது பார்த்து கேட்பாங்க. பிஜி வித் பிஎட் முடித்தவங்க தான் இந்த பிஜிடிஆர்பிக்கு அப்ளை பண்ண முடியும். அதே போல் இப்போ சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்டு இந்த டிஆர்பியில் வந்துருக்குன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், இந்த சப்ஜெக்ட் எல்லாமே இப்போ கால்ஃபர் வந்திருக்கு. இப்போ வந்து கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இஸ் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபையிங் டெஸ்ட் ஒன்லி அண்ட் வில் பி கண்டக்டட் ஆஸ் பர் தி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் மென்ஷன். இந்த இதில் வந்து உங்களுக்கு கால்ஃபர் இந்த இதை பற்றி டோட்டலாக சிலபஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து 3 மெத்தேடில் இருக்குது. கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து ரிட்டன் எக்ஸாம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வித்து மெத்தடாலஜி அண்டு ஜிகே உடன் ரிட்டன் எக்ஸாம், அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு வந்து இந்த பிஜிடிஆர்பிக்கான போஸ்டிங் போடுறாங்க. பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்ம 2001 யூனிக் அகாடமியில் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஆரம்ப கட்டத்தில் வந்து எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் வந்து எங்கேயுமே கிடையாது, நாங்கள் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸு லாஸ்ட் ஒரு 3 டைம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான கிளாஸும் நம்ம அகாடமியில் இருக்குது. ஸோ வந்து டிஆர்பியில் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ், எப்பவுமே 2 பேர் 3 பேர் தான் வராங்க. அந்த 2 பேர் 3 பேர் வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் அவங்க வச்சு நடத்துறது சிரமம். அவங்களுக்கு வந்து சைக்காலஜி, ஜிகே வேணால் வரலாம். சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 5 பேருக்கு மேலே இருந்தால் சப்ஜெக்ட் வந்து கிளாஸ் நாங்கள் அலாட் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸும் இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட் விண்ணப்பிக்கிற மாணவர்கள் யூனிக் அகாடமி சேர்ந்து பயன்பெறலாம். யூனிக் அகாடமியில் 2001 இது வரைக்கும் 12,000க்கு மேலே இங்கே படித்து தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றி வருகிறார்கள் டீச்சர்ஸ். அதில் 6000 பேர் பக்கம் ஹெச்எம், ஏஹெச்எம்மாக இருக்காங்க. அதே போல் நீங்களும் ஒரு டீச்சர் ஆகணும் என்ற கனவு வெறித்தனம் உள்ள மாணவர்கள் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம். ஹாஸ்டல் வசதி லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ்க்கு இருக்குது. ஹாஸ்டல் இப்போ கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 30,000 வரும். ஹாஸ்டலுக்கு வந்து 6,500 அக்காமடேஷன் வித் ஃபுட்டு மந்த்லி ஃபீஸு. அதை நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம். இன்ஸ்டியூட் பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் ஹாஸ்டலுக்கு ஜாயின் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வந்துடலாம். ஸோ வீக்கெண்ட் கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி டெய்லி கிளாஸ் வந்து சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அவைலபிலிட்டி பொறுத்து ஈவினிங் பேட்ச் இருக்கும். சில சப்ஜெக்ட்டுக்கு ஈவினிங் இருக்கும், சில சப்ஜெக்ட்டுக்கு டே டைமில் இருக்கும். இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம். ஆன்லைன் கிளாஸ் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. எந்தெந்த கிளாஸ் எப்படி உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம். ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். மாடல் டெஸ்ட்டு எழுதணும்னு நினைக்கிறவங்க மாடல் டெஸ்ட்டு எழுதலாம். ஸோ அனைத்து விதமான டிஆர்பிக்கு தேவையான அனுபவம் பெற்ற ஆசிரியர்கள். அதே மாதிரி நான் 27 ஆண்டுகளாக நான் வந்து இன்ஸ்டியூட் நடத்திட்டுருக்கேன். ஸோ டிஆர்பி அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் யூனிக் அகாடமி அப்படின்றது. ஸோ அந்த யூனிக் அகாடமி சேர்ந்து நீங்களும் ஆசிரியர் கனவை நனவாக்கலாம். மேலும் விவரங்களுக்கு யூனிக் அகாடமி 16 அத்வைதா ஆசிரமம் சாலை, புதிய பேருந்து நிலையம் அருகில். கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து 9443237648 மற்றும் 7868999794 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இந்த டிஆர்பி தேர்வு சம்மந்தப்பட்ட தகவல் ஏதாவது வேணுனாலும் நீங்கள் கேட்கலாம். நன்றி.